ஒரு மனிதன் உலகத்தில் 23 ஆண்டு காலம் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார், மாபெரும் சமூகத்தை வழிநடத்துகிறார். அந்த சமூகத்தினுடைய வழிநடத்தல் தன்னுடைய இறுதி கட்டத்தை அடைகிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறார். தான் மரணிக்கப் போகிறேன் என்பதை வகியினூடாக புரிந்து கொள்ளுகிறார். அந்த நேரத்தில் சொல்லுகிற உபதேசத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பாருங்கள். உலக பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார், உலக வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை பற்றி பேசுகிறார், குடும்ப வாழ்க்கையின் சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறார், ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசுகிறார். எதையெல்லாம் பேசுகிறார்? உலகத்தில் யாராவது இப்படி பேச முடியுமா? எந்த தலைவர்கள் இப்படியான எல்லா பகுதிகளையும் சுட்டிக்காட்டிய ஒரு தலைவருடைய கடைசி உரையை எங்காவது எடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம். இறுதி ஹஜ் பேருரை என்பது வெறும் சாஷ்டாங்கம் அல்ல. இறுதி ஹஜ் பேருரை என்பது ஒரு பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட கால பிரச்சாரத்தை கடைசியாக சாறு பிழிந்து இந்த உலக மக்களுக்காக தந்த ஒரு காரியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய இந்த தினத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்பதாக இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து அதனூடாக கண்ட வெற்றிகளினூடாக புனிதமிக்க மக்கமா நகரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இறுதி கடமையாக இருக்கிற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். இந்த ஹஜ்ஜுடைய கடமையின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவினுடைய மக்கள் அத்தனை பேருமே அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்களை ஏற்று ரசூலுல்லாவுக்கு அடைக்கலம் கொடுத்த மதீனாவினுடைய சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அத்தனை பேரும் அங்கே பங்கேற்றிருந்தார்கள். ரசூலுல்லாவோடு ஆரம்ப கட்டத்தில் நின்றவர்கள், எதிர்த்தவர்கள், பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் என்று ஒருவர் விடாமல் அத்தனை பேருமே மக்காவினுடைய அந்த அரஃபாவினுடைய திடல்ல நிற்கிற நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் என்ன பிரச்சாரத்தை இந்த உலகத்திலே செய்தார்களோ அந்த அத்தனை பிரச்சாரத்தையும் சாறு பிழிந்து கொடுப்பதை போன்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுகிறார்கள். அதனை கேட்டு அப்படியே அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கூட இந்த கருத்துக்கள் அந்த இடத்திலே பகிரப்படுகிறது. காரணம் என்னன்னா, 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த 23 ஆண்டு காலத்தினுடைய சுருக்கம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவினுடைய இறுதி உரையிலே பேசப்படுகிறது. இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக செய்த மக்காவினுடைய பிரகடனம் தொடர்பாக உலகத்தில் இருக்கிற மாற்று மதத்தைச் சேர்ந்த பிற மத அறிஞர்கள் கூட சிலாகித்து பேசுவதை நம்ம பார்க்க முடியும். நபிகள் நாயகத்தினுடைய கடைசி உரையை நீங்கள் அத்தனை பேரும் படியுங்கள் என்று வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவினுடைய பிரகடனத்தை கண்டிப்பாக ஆட்சியாளர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதை கூட நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இறுதி உபதேசம் என்பது, மக்காவினுடைய பிரகடனம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதியாக இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனமும் அங்குதான் இறக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிவிக்கப்படுகிற நேரத்தில் முதன்மையாக 5 வசனங்கள் இறக்கப்படுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்மையாக இறக்கப்பட்ட அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்களாக இந்த வசனங்களுடைய தொடர் தான் இருக்கிறது. இந்த வசனங்களை ஆரம்பமாக இறக்கிய இறைவன்
இந்த திருமறை குர்ஆனுடைய தூது செய்தியை முடிக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபா பேருவெளியிலே மக்களுக்கு மத்தியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே என்ன வசனத்தை இறக்குறான்னு கேட்டா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். நான் இவ்வளவு காலமாக என்ன இஸ்லாமிய மார்க்கத்தை முகமது நபி ஊடாக உங்களுக்கு தந்திருக்கிறேனோ அந்த மார்க்கம் இன்றோடு பூர்த்தி செய்யப்படுகிறது. இதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கம் என்கிற பெயரில் புதிதாக ஒன்றை முகமது நபி அவர்கள் தரப்போவதும் இல்லை, வேறு யாரும் தரவும் முடியாது. மார்க்கம் பூர்த்தியாக்கப்படுகிறது. பூர்த்தியாக்கப்பட்டுடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்று அர்த்தம். பூர்த்தியாக்கப்பட்டதற்கு பிறகு முகமது நபி அவர்கள் புதிதாக மார்க்கத்தின் ஒரு பகுதியை தரப்போவதும் இல்லை. அதே நேரத்தில் முகமது நபியுடைய மரணத்துக்கு பிறகு இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம், இஸ்லாத்தில் இதுவும் இருக்கிறது, இது இல்லை என்று யாராலும் சொல்லவும் முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும், இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகத்தை செய்திருந்தாலும் அவங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக சொல்ல முடியுமா? இருக்கிற ஒன்றை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா எதையுமே பண்ண முடியாது. அதனால தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தையே இறக்குகிறான், இன்றோடு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படுகிறது என்கிற செய்திகளை மக்காவினுடைய அரஃபா பெருவெளியிலே நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களுடைய ஹஜ், உங்களுடைய உம்ரா, இந்த இரண்டையும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் ஹஜ் பண்றேன், இன்னைக்கு நான் உம்ராவையும் பண்றேன், இந்த ரெண்டையும் நான் எப்படி பண்றேனுங்கிறத இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு எதிர்வருகிற ஆண்டு நான் ஹஜ்ஜி செய்வேனா என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நான் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்வேனான்னு தெரியாது. எனவே இப்போ நான் எப்படி ஹஜ்ஜி செய்கிறேனுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிறேங்க, எப்படி நான் உம்ரா செய்கிறேனுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிறேங்க. காரணம் என்ன? நீங்கள் ஹஜ்ஜி செய்தாலும் உம்ரா செய்தாலும் ஹஸரத்துமார் சொல்கிற மாதிரி செய்யக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு சொல்ற மாதிரி செய்யக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொன்னான், எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அந்த இடத்துல தொழணும், எந்த இடத்துல என்ன துஆ ஓதினாங்க அந்த இடத்துல அந்த துஆவை ஓதணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஹஜ்ஜி வழிகாட்டி என்கிற பேர்ல, உம்ரா வழிகாட்டி என்கிற பேர்ல ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு மக்களை அழைத்து கொண்டு சென்று இங்கிருந்து லட்சம் பணத்தை செலவு செய்து அழைத்து செல்லப்படக்கூடிய மக்களுக்கு பல பேரும் அவர்கள் நினைத்ததை, அவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ அது இருக்கிறதா இல்லையா என்பதை கூட புரிந்து கொள்ளாமல், அது ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளாமல், குர்ஆனிலே இருக்கிறதா நபிகள் நாயகம் காட்டி இருக்கிறதா என்பதை அவர்களே புரியாமல் வருகிற மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். நிறைய கவலைக்குரிய காரியங்கள் இந்த ஹஜ் உம்ரா செயல்பாடிலே நடப்பதை பார்க்க முடியும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்கன்னு அவங்களா ஒன்று முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி உம்ரா செஞ்சாங்கன்னு அவங்களா ஒன்று முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் நின்றார்கள், இந்த இடத்தில் நடந்தார்கள், இந்த இடத்தில் தொழுதார்கள், இந்த துஆவை ஓதினார்கள், இப்படி பிரார்த்தனை செய்தார்கள், இப்படி சுஜூது செய்தார்கள், இப்படி ருக்கூ செய்தார்கள், இப்படி தலையை மலித்தார்கள், இப்படி இஹ்ராம் ஆடையை கட்டினார்கள், இந்த இடத்தில் கட்டினார்கள், இந்த இடத்தில் கட்டச் சொன்னார்கள். இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து லட்சம் காசை செலவழித்து மக்காவுக்கு போறது முக்கியம் இல்லை. போக முன்னாடி யாரு வழிகாட்டி என்பதை பாருங்கள், அவரிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கேளுங்கள். இந்த இடத்துல நிக்க சொல்றீங்களே என்ன ஆதாரம், இந்த இடத்துல இந்த துஆவை ஓத சொல்றீங்களே எந்த ஹதீஸ்ல இருக்குது, இந்த இடத்துல தொழ சொல்றீங்களே இதற்கு என்ன ஆதாரம், எல்லாவற்றுக்குமே ஆதாரம் கேட்டு கேட்டு இபாதத்துக்களை செய்ய வேண்டும், ஆதாரம் பார்த்து பார்த்து இபாதத்துக்களை செய்ய வேண்டும். ஏன்னா அவ்வளவு செலவு செய்து அவ்வளவு சிரமம் எடுத்து அங்க போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க, என்னுடைய ஹஜ்ஜை பார்த்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உம்ராவை பார்த்துக் கொள்ளுங்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. எனவே இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதற்கு மாற்றமாக நாம் செய்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இறுதி ஹஜ் பேருரையில ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா பிரகடனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எப்படி மக்களுக்கு ஆரம்பிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அற்புதமான ஒரு ஆரம்பமாக இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, மக்களிடத்திலேயே கேள்வியை கேட்டு மக்களிடத்திலே பதிலை வரவழைத்து மக்களுக்கே விளக்கத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான பாணியை ரசூலுல்லாஹ் கையாளுகிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இது எந்த நாள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க.
எல்லோருக்கும் தெரியும் எந்த நாளில் நம்ம நிற்கிறோம்னு. ஆனாலும் ரசூலுல்லாஹ் புதிதாக எதையாவது சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் எதையாவது கற்றுத்தரப் போகிறார்கள் என்பதற்காக மக்கள் அத்தனை பேருமே அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் அப்படிங்கிறாங்க. சொன்னதற்கு பிறகு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது புனிதமிக்க தினமாகும், நம்ம நிற்கிறது ஒரு புனிதமான நாளில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு இது எந்த நகரம் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. மக்காவில் தான் நிற்கிறோம்னு அத்தனை சஹாபாக்களுக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ வஹீயினூடாக நமக்கு சொல்ல போகிறார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அப்படின்னு சொல்லி அத்தனை மக்களும் ஒருமித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது புனிதமிக்க மக்காவினுடைய நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எந்த மாதம் என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் நன்றாக அறிவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று சொல்லி மக்கள் அத்தனை பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லும்போது இது புனிதமான மாதமாகும் அப்படிங்கிறாங்க. துல்ஹஜ்ல நிற்கிறாங்க, புனிதமான மாதத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். என்ன விளக்கம் சொல்றாங்க? இந்த புனிதமான நகரத்தில், இந்த புனிதமான மாதத்தில் உங்களுடைய இந்த புனிதமான நாள் எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறதோ, ஒரு புனிதமான நகரத்தில் இருக்கிறோம், புனிதமான மாதத்தில் இருக்கிறோம், புனிதமிக்க ஒரு நாளில் நாம் அத்தனை பேரும் நிற்கிறோம். இதுவெல்லாம் எவ்வளவு புனிதமானதோ இந்த அளவுக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் புனிதமானது. அடுத்தவனை சாகடிக்க நினைச்சிடாத, அடுத்தவனை கொல்ல நினைச்சிடாத, அடுத்தவனை அழிக்கணும்னு நினைச்சிடாத, அவனுடைய உயிர் புனிதமானது அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருடைய உடைமைகளும் சொத்துக்களும் புனிதமானது. அடுத்தவன் சொத்தை அபகரித்தாத, அடுத்தவனுடைய சொத்துல காணியை அபகரிச்சிடாத, அடுத்தவனுடைய சொத்துன்னு எது இருக்குதோ அது ஒரு முலமாக இருந்தாலும் சரி அங்குலமாக இருந்தாலும் சரி, காணி அபகரிக்கிறது, சொத்தை அபகரிக்கிறது, பணத்தை அபகரிக்கிறது, அவனுடைய எதெல்லாம் இருக்குதோ எதுலையுமே நீ கை வச்சிடக்கூடாது. அது புனிதமான அடுத்தவர்களுடைய பொருள் புனிதமானது, அதை எடுத்துவிடக் கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மானம் மரியாதைகள் அத்தனையுமே புனிதமானது அப்படிங்கிறாங்க. காபத்துல்லாஹ் எப்படி புனிதமானதோ, மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தினம் எப்படி புனிதமானதோ, அந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அந்த நகரம் எப்படி புனிதமானதோ, அது மாதிரி அடுத்தவர்களுடைய மானம் புனிதமானது, அவர்களுடைய கண்ணியம் புனிதமானது, அவர்களுடைய மரியாதை புனிதமானது. அதில் கை வச்சிடாதீங்க, அதை நாசப்படுத்திடாதீங்க, அதுக்கு நீங்க எஃபெக்ட் பண்ணுகிற விதமாக, அதை அழிக்கும் விதமாக எதையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு நிகராக, மக்காவுக்கு நிகராக, அந்த நகரத்துக்கு நிகராக, அந்த நாளுக்கு நிகராக, அந்த மாதத்துக்கு நிகராக எதை சொல்லி காட்டுகிறார்கள்? அடுத்தவர்களுடைய விவகாரங்களை சொல்லி காட்டுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? மனிதனாக நம்ம இதில் எல்லாம் தலையிடுவோம், அடுத்தவன் மானத்தில் தலையிடுவோம், அடுத்தவன் மரியாதையில் தலையிடுவோம், அடுத்தவனுடைய புகழை அழிப்பதற்கு தலையிடுவோம், அடுத்தவனுடைய மரியாதையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தலையிடுவோம். இதெல்லாம் செய்வாங்கங்கிறதுனால தான் மனிதர்கள் நீங்கள் இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவனுடைய மானம் என்று வருகிற போது அதை நம்ம நாசமாக்குறோம்ங்கிற ஒரு எண்ணம் வருதா? இவன் இல்லாமல் ஆக்கிறணுமே இப்படி நினைக்கிறீங்களா? அப்ப காபாவை இல்லாமல் ஆக்கிறணும் என்று நினைப்பதற்கு சமானமான குற்றம் என்று புரிஞ்சுக்கிறீங்க. மக்கமா நகரத்தினுடைய அந்த புனிதத்தை இல்லாமல் ஆக்கிறோம் என்கிற அளவுக்கு இது ஆபத்தானது என்று புரிந்து கொள்ளுங்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதத்தை இல்லாமல் ஆக்கிறோம் என்கிற அளவுக்கு இது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது சொத்து, செல்வம், கண்ணியம், மானம், மரியாதை, உயிர்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த தலைவர் இப்படியான ஒரு அறிவுரையை சொல்லி இருப்பார்? மார்ட்டின் லூதர் கிங்குடைய கடைசி உரையை பற்றி, அவர் மிக பிரபலமாக பேசிய உரையை பற்றி இன்றைக்கு உலகமே சிலாகித்து பேசுகிறது. நான் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவிலே பேசிய உரை, அந்த உரை தான் மிக பிரபலமானது. ஐ ஹேவ் எ ட்ரீம் என்று சொல்லி நீங்க தேடி பார்த்தா தெரியும் மார்ட்டின் லூதர் கிங் என்னவெல்லாம் சொன்னார், அதெல்லாம் இருக்கும். மார்ட்டின் லூதர் கிங்குடைய அந்த பேச்சில் இப்படியான வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை தேடி பாருங்கள். மனித குலத்திற்கே மிகச்சிறந்த வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலில் உள்ளங்கள் பண்பட வேண்டும், முதலில் உணர்வுகள் சரிப்படுத்தப்பட வேண்டும், முதலில் சிந்தனை சரிப்படுத்தப்பட வேண்டும். அதையெல்லாம் சரியா செஞ்சிட்டோம்னு சொன்னா எல்லாமே சரியாகி விடும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மாற்றம் என்பது, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த புரட்சி என்பது நடைமுறை சாத்தியமான புரட்சி, மனிதர்களை மாற்றுகிற புரட்சி, ஆட்சியை மாற்றுகிற புரட்சி அல்ல, அதிகாரத்தை மாற்றுகிற புரட்சி அல்ல. ஆட்சி மாறும், பிறகு அதே ஆட்சி மாறிடும், அதிகாரம் மாறும், பிறகு இன்னொருத்தர கைக்கு அதிகாரம் மாறிடும். பண்பாடுகள் மாற்றம் பெற்றுவிட்டால் எத்தனை ஆட்சி மாறினாலும், எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் பண்பாடு மாறுமா?
பண்புகள் மாறுமா? ஒழுக்கம் மாறுமா? ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கும், கண்ணியம் கண்ணியமாக இருக்கும், மரியாதை மரியாதையாக இருக்கும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு மக்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள், நாளை மறுமையிலே என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு மத்தியில் இப்போ எல்லாம் செஞ்சிருக்கிறேன்ப்பா, நாளை மறுமையில் என்னை பற்றி உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், அப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்கும்போது உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு வழங்கப்பட்ட தூது செய்தியை நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவோம், அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவோம், உங்கள் சமுதாயத்திற்கு நன்மையைத்தான் நாடினீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவோம், உங்கள் மீதுள்ள பொறுப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சாட்சியம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை விரலை உயர்த்துகிறார்கள், ஆட்காட்டி விரலை உயர்த்தி வானத்தை நோக்கி உயர்த்தி விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சியாக இரு. இந்த மக்கள் சாட்சி சொல்லிவிட்டார்கள். அப்படியே வானத்தை நோக்கி கையை உயர்த்திட்டு மக்களையும் நோக்கி ரசூலுல்லாஹ் கையை நீட்டுகிறார்கள், அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சியாளன், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியிலேயே அவர்களிடம் இருந்தே பதிலை பெற்று அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களையே சாட்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்குகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை மட்டும்தான் சொன்னாங்களா? அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா பிரகடனம் எதையெல்லாம் சொல்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். ஒரு முஸ்லிம்னா பாகிஸ்தான்காரனாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாக்காரனாக இருக்கலாம், அமெரிக்காக்காரனாக இருக்கலாம், மால்டீவ்ஸ்காரனாக இருக்கலாம், இந்தியனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். முஸ்லிம் என்று வந்து விட்டாலே அவன் உங்களுக்கு சகோதரன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கிற பிணைப்பை உண்டாக்குகிறார்கள். எந்த சித்தாந்தத்தில் இது இருக்குது? எந்த மதத்தில் இது இருக்குது? எந்த கோட்பாட்டுல இது இருக்குது? எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னொரு நாட்டில் இருக்கும்போது இதே கோட்பாட்டில் இருப்பவர்கள் சகோதரர்களாக பார்க்கப்படுகிற நிலை எங்கு இருக்கிறது? இஸ்லாத்தில் மாத்திரம்தான் இந்த சகோதரத்துவம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமாக சொல்லும்போது சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள், அப்பொழுது அவன் உங்களிடத்தில் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை நடத்துவான். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நீங்க என்ன பண்ணினீங்கன்றதை பத்தி எல்லாம் கேள்வி எழுப்புவான்பா. அறிந்து கொள்ளுங்கள், மிக தெளிவாக சொல்கிறார்கள், அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே விசாரணை நடத்தப்படுகிற போது எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகேடர்களாக மாறிக்கொள்ளாதீர்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு மானம் மரியாதை உயிர் எல்லாம் புனிதமானதுன்ட்டாங்க. சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்கன்னா நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க, நான் மௌத்தாயிருவேன், உங்களை விட்டு போயிடுவேன். எனக்கு பிறகு ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு கொலைகளை உண்டாக்கி கொண்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், நாளை மறுமையிலே நஷ்டப்பட்டு விடுவீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரத்துவத்தை வலியுறுத்துறாங்க. அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க? சகோதரத்துவத்தை குலைக்கும் விதமாக ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு செத்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. மேலதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட போகிறதோ அப்படின்னு நான் பயப்படுறேன், அந்த பரிதாபமே அப்படின்னு பயப்படுறேன், நாளைக்கு ஏதாவது நடந்துருமே அப்படின்னு சொல்லி நான் அச்சப்படுறேன் சொல்லிட்டு கவனமாக இருங்க. சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், உலக மக்களுக்கு சொல்கிறார்கள், கவனமாக இருங்கள். எனக்கு பிறகு ஒருவர் இன்னொருவருடைய கழுத்தை வெட்டி மாய்த்துக் கொள்வதன் மூலம் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். நீங்க அநியாயமாக ஒருத்தனை கொண்டீங்கன்னா, அநியாயமாக ஒருவனுடைய உயிரை பறித்தீர்கள் என்றால் நீங்கள் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறீங்கன்னா முஸ்லிம்னா இன்னொரு முஸ்லிமை கொல்லக்கூடாது, இன்னொரு மனிதனை கொல்லக்கூடாது. நீங்க கொன்னுட்டீங்கன்னா அது இறை மறுப்பு, இறை நிராகரிப்பு என்பதற்கு சமானமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்ப சகோதரத்துவம் எவ்வளவு முக்கியமானது அதை தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனமு வந்து தராத தன்னுடைய சகோதரனுடைய ஒரு பொருள் அல்லது ஒரு சொத்து எந்த முஸ்லிமுக்கும் ஆகுமானதல்ல. உங்களுக்கு யாராவது வந்து நான் சதக்கா வச்சுக்கிறீங்கன்னு தர்றான், இல்லாட்டி சக்காத்து வச்சுக்கிறீங்கன்னு தர்றாங்க, இல்ல அன்பளிப்பா இருந்தாங்க ஒரு 10,000 ரூபாய் காசை வச்சுக்கிறீங்கன்னு தர்றாங்க, இதுதான் உங்களுக்கு ஹலால். நீங்கள் யாருடைய சொத்தையும் பறிக்க கூடாது, யாருடைய செல்வத்தையும் அபகரிக்க கூடாது, எதையும் நீங்கள் பறிப்பதற்கு முற்படக்கூடாது என்று சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்கிறார்கள். தபரானிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே, அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்துல பங்கு கொடுங்க என்று ரசூலுல்லாஹ் வலியுறுத்துவார்களோ என்கிற அளவுக்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரனோட வாய்க்கா சண்டை, பக்கத்து வீட்டுக்காரனோட வேலி சண்டை, கோழி சண்டை, பக்கத்து வீட்டுக்காரனோட எத்தனை சண்டைகள். ஒரு அண்டை வீட்டுக்காரன் நமக்கு ஒரு ஆபத்துனா உடனே வந்து நிற்க போகிறது அவன் தான், நமக்கு ஒரு சிக்கல்ண்டா என்னமாண்டு வந்து நிற்க போகிறது அவங்க தான். அந்த மக்களோட பல பேரும் சண்டை பிடிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் கிராமங்களில் சர்வசாதாரணமாக நடக்கும், நகரங்களில் கூட கொஞ்சம் குறைவு, கிராமங்களில் சர்வசாதாரணமாக நடப்பதை பார்க்க முடியும். இந்த மாதிரி சண்டைகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது
சஹாபாக்கள் சொல்றாங்க, சொத்துல பங்கு கொடுக்க சொல்லிடுவாங்களோன்னு நாங்க பயந்தோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அறியாமை கால செயல்பாடுகள் அத்தனையையும் என்னுடைய இரு பாதங்களுக்கு கீழே போட்டு புதைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இறுதி ரசூலுல்லாஹ்வுடைய பிரகடனத்தில் இதை சொல்கிறார்கள். அறியாமை காலத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் வெட்டி வீசி அடிச்சு நொறுக்கி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை வளர்த்தார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லுகிற போது மக்காவினுடைய அறியாமை எவ்வளவு உச்சத்தில் இருந்தது. நிர்வாணமாக புனிதமிக்க காபத்துல்லாவை வலம் வருவார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். அவ்வளவு உச்சத்தில் மூடத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருடைய மூட கொள்கைகளையும் அகற்றி அத்தனை பேருடைய மூட நம்பிக்கைகளையும் இல்லாமலாக்கி ஏக இறைவன் அல்லாஹ்வை நம்புகிற இந்த ஏக தத்துவம் தான் உங்களுக்கு சிறப்பான நம்பிக்கை என்று உண்டாக்கி சிந்தனை ஏற்றுக்கொள்ளுகிற மிக தெளிவான நம்பிக்கையை கொடுத்து அத்தனை நம்பிக்கைகளையும் உள்ளே கொண்டு வந்து மூட கொள்கைகளை அழித்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த சித்தாந்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள். அதைத்தான் சொல்லுகிறார்கள், அனைத்து மூட கொள்கைகளையும் என்னுடைய இரண்டு பாதங்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். இனி மூட கொள்கைகளுக்கு இங்க வழி கிடையாது, யார் மூட கொள்கைகளை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அறியாமை காலத்து கொலைக்காக இப்பொழுது பழி வாங்குகிற அந்த திட்டத்தை இன்றோடு நான் ரத்து செய்கிறேன். இதுக்கு முன்னாடி யாராவது கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இனிமே அந்த பழி வாங்குதல் கிடையாது. அறியாமை காலத்தில் நடந்த எல்லாமே இன்றோடு முடிஞ்சிருச்சு. அறியாமை கால செயல்பாடுகள் எல்லாமே என்னுடைய பாதத்துக்கு கீழாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு முதலாக நான் ரத்து செய்கிற அறியாமை காலத்து கொலைக்கான பழி வாங்குதல் எதுன்னு சொன்னா, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ரபியாவினுடைய குழந்தைக்காக வாங்க வேண்டிய பழி. ரபியாவினுடைய குழந்தைக்காக பழி வாங்குறதுக்காக அவருடைய குடும்பம் துடிச்சுக்கிட்டு இருக்குது. அறியாமை காலத்தில் நடந்த கொலைக்காக இனிமேல் பழி வாங்க கூடாது, எனவே அதை நான் ரத்து செய்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க சீர்திருத்தம்? எங்க இருந்து வரணும்? அடுத்தவனுக்கு தத்துவம் சொல்வது லேசு, அடுத்தவனுக்கு உபதேசிப்பது லேசு, அடுத்தவனுக்கு அறிவுரை பகிர்வது லேசு, Facebookல கமெண்ட் அடிக்கிறது லேசு, Facebookல ஸ்டேட்டஸ் போடுறது லேசு. அது மாதிரி நம்ம வாழ்றது லேசா? அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது லேசானதாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப கடினமானது. அடுத்தவர்களுக்கு தத்துவம் பிலாசபி சொல்ல முடியும், சாக்ரட்டிஸ் மாதிரி எழுத முடியும், பக்கம் பக்கமாக எழுதி முடிக்க முடியும், கட்டுரைகளாக போட முடியும், புத்தகங்களாக வெளியிட முடியும். தத்துவங்கள் புத்தகங்களாக இருக்கலாம், தத்துவங்கள் எழுத்திலே இருக்கிறது, தத்துவங்கள் ஏட்டிலே இருக்கிறது. நடைமுறையில் கொண்டு வர வேண்டுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில் கொண்டு வந்த தலைவர் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை தலைவர்கள் இப்படி பார்க்கலாம்? ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லுவாங்க, பிறகு அதை மாற்றிக்கொண்டு அவங்களே அவர்களுக்கு முரணாக இருப்பார்கள். இப்படி லட்சோப லட்சம் தலைவர்களை இந்த உலகு பார்க்கிறது, இனியும் பார்க்கும். இதற்கு முன்பதாகவும் வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தான் சொல்லுகிற தத்துவத்தை தன்னுடைய குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கிற காட்சியை பார்க்க முடியும். என்னுடைய குடும்பம் இனி இதற்காக பழி வாங்க கூடாது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு உலகம் முழுவதும் எகானமிக் கிரைசிஸ், உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி பல வகைகளில் ஏற்படுகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு ஹார்முஸ் நீர்நிலை பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் இதைவிட உச்சமான காரணம் என்ன? இந்த பொருளாதார சிஸ்டம், இந்த வட்டி அடிப்படையிலான சிஸ்டம். எங்கெல்லாம் வட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவங்க அத்தனை பேருமே பொருளாதாரத்தில் நெருக்கடிக்கு உள்ளாகுவதை நீங்கள் பார்க்க முடியும். எகானமிக் கிரைசிஸுக்குள்ள போகிறதை நீங்க பார்க்க முடியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் இதே மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான வங்கிகள் இழுத்து மூடப்பட்டது. அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஐரோப்பாவினுடைய இணைந்த ஐரோப்பிய கூட்டணியினுடைய ஒரு தூதுக்குழு சவுதி அரேபியாவுக்கு வந்தது. இந்தியாவினுடைய இந்து பத்திரிகை எழுதியிருந்த செய்தி இது. அந்த தூதுக்குழு வந்து என்ன கேட்டான்னு கேட்ட, சவுதி அரேபியாவில் உலகமே பொருளாதாரத்தில் முடங்கி இருக்குது, எகானமிக் கிரைசிஸ்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்களே, நீங்க மட்டும் ஜெகஜோதியா இருக்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு தெரியாத அவன்கிட்ட பெட்ரோல் இருக்குன்னு, அவனுக்கு தெரியாத அவன்கிட்ட எரிவாயு இருக்குதுன்னு, அவனுக்கு தெரியாத அவன்கிட்ட அதுக்குரிய மூலதனம் இருக்குன்னு. அது காரணம் என்று தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டாங்க. பெட்ரோல் இருக்குது அதனால நீங்க நல்லா இருக்கிறீங்க என்று தெரிந்திருந்தால் வந்திருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியும் இது காரணம் அல்ல, பெட்ரோல் இருந்தாலும் இல்லாட்டியும் கிரைசிஸ் வந்தா வந்துரும். அப்ப என்ன காரணம்? அதை போய் தெரிஞ்சிட்டு வருவோம் போது சவுதி அரேபியா கொடுத்த பதில் என்ன? எங்களுடைய பொருளாதாரத்தில் வட்டி இல்லை, எங்களுடைய பொருளாதாரம் வட்டியை அடிப்படையாக கொண்டதில்லை, எங்களுடைய எகானமிக்ல இந்த வட்டியை நாங்க இன்க்ளூட் பண்றதில்லை, எனவே நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னாங்க. யூதர்கள் தான் இதனுடைய அடிப்படை. வட்டியை கொண்டு வர்றது, வட்டிக்கு சிஸ்டம் கொண்டு வர்றது, இது எல்லாமே யூதர்களுடைய பொருளாதார சிஸ்டம். இது அவங்க தான் இந்த உலகத்தை நாசமாக்கி அவங்க மட்டும் வாழணும், மற்றவங்க எல்லாம் நாசமா போகணுங்கிறதுக்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வட்டி இன்றோடு ரத்து செய்யப்படுகிறது. இனிமே யாரும் வட்டி எடுக்க கூடாது, யாரும் வட்டி கொடுக்க கூடாது. முதலில் என்னுடைய குடும்பத்தில் இருந்தே நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி
என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய வட்டியை நான் ரத்து செய்கிறேன். அவர் முதல்ல எடுத்துக்கலாம், இனி வட்டியை எடுக்க கூடாது, அந்த வட்டி அனைத்துமே இன்றோடு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி வட்டிக்குள்ள போகாம, வட்டி எடுக்காம, வட்டி கொடுக்காம, வட்டியோடு சம்பந்தப்படாம நீங்க என்ன பொருளாதார வேலைகளை செய்தாலும் முதலில் நிம்மதியாக இருக்கலாம். எல்லாமே நிம்மதிக்காகத்தானே, உழைக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, கோடி கோடியா பணம் சேர்க்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, எல்லாமே நிம்மதியா வாழ்றதுக்கு தானே. அந்த நிம்மதி வேணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி எடுக்காதன்னாங்க, வட்டி பொருளாதாரத்துக்குள்ள போகாதன்னாங்க, வட்டிக்கு கையெழுத்து போடாதன்னாங்க, அதுக்கு துணை போகாதன்னாங்க. இதை எதையுமே செய்யாம நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி கொண்டு வந்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னாகும், உங்களுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்கும், உங்களுடைய பொருளாதாரம் வெற்றி அடையும். நிம்மதியான எவனுக்கு கிரைசிஸ் வந்தாலும், எவனுடைய கம்பெனி திவாலானாலும், எவனுடைய பேங்கை இழுத்து மூடினாலும் உங்களுடைய கம்பெனி திவாலாகுமா? திவாலாகாது. காரணம் என்ன? திவாலாகிற அளவுக்கு, கிரைசிஸுக்குள்ள போற அளவுக்கு, பொருளாதாரத்தில் மந்தத்தில் இணைகிற அளவுக்கு உங்க பொருளாதாரம் இல்லை. அது உங்க சொத்து. அடுத்தவன் சொத்துன்னு வட்டியை நீங்க எடுத்துக்கிட்டா தான், அடுத்தவன் சொத்துன்னு வட்டியை உங்களோட சேர்த்துக்கிட்டா தான் நீங்க மாட்டிக்கிறீங்க. உங்க சொத்து மட்டும்தான் இருக்குதுன்னா அதுக்குள்ள போக வேண்டி வருமா? பொருளாதாரமும் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கீழே போட்டு மிதிச்சிடுறேன், அதை என்னுடைய குடும்பத்தில் இருந்து முதல்ல அகற்றிடுறேன் என்று சொல்லி இறுதி பேருரையில மக்கா பிரகடனத்தில் இதை சொல்லுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. அடுத்தவனுடைய கடனுக்கு பொறுப்பேற்றவனும் கடனாளி தான். அவன் கடனை நான் தர்றேன்னு பொறுப்பெடுத்துட்டியே, அவனும் கடனாளி. அவன் கடன் நான் எப்படி தர முடியும்னு கேட்க முடியாது, நீ தானே பொறுப்பெடுத்த, அப்ப நீ தான் தரணும். கடன் என்றால் திருப்பி கொடுத்தே ஆகணும், கடன் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லி மனித உரிமைகள் விவகாரத்தில் கடனை இன்க்ளூட் பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா பிரகடனத்திலே சொல்லுகிறார்கள். அதே மாதிரி சொல்றாங்க, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஒருவன் குற்றமிழைக்கிறான் என்றால் அவன் அவனுக்காகவே குற்றமிழைக்கிறான். ஒருத்தன் ஒரு பாவம் செய்யறான், அது அவனுடைய பாவம் தானே. ஒருத்தன் கொலை செஞ்சான், அவன் தானே கொலை செஞ்சான். அவன் கொலை செஞ்சதுக்காக அவனுடைய தகப்பனை கொல்ல முடியுமா? அவனுடைய தாயாருக்கு பழி வாங்க முடியுமான்னா அது செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் குற்றமிழைக்கிறானோ அவன் தனக்குத்தானே குற்றமிழைத்துக் கொள்கிறான். தந்தை செய்யும் குற்றத்திற்கு மகன் பொறுப்பாளியாக மாட்டான், மகன் செய்கிற குற்றத்திற்கு தந்தை பொறுப்பாளியாகவும் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறார்கள், அதிகார வர்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள். காது மூக்குகள் அருந்த கண்ணன் கருத்த அடிமை உங்களுக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டு அவர் உங்களை அல்லாஹ்வினுடைய வேதத்தின்படி வழிநடத்தினார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் செவிசாய்த்து கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு கருப்பு நிற அடிமை, கண்கள் காதுகள் எல்லாம் வெட்டப்பட்ட ஒரு அடிமை, அவரை உங்களுக்கு தலைவராக நியமிச்சாச்சு. அல்லாஹ் சொன்னபடி வாழுங்கன்னு சொல்லி வழிகாட்டுறாரு, தூதர் சொன்னபடி தான் வாழணும் சட்டத்தை உருவாக்குறாரு. இப்படி ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னா நீங்க அவருக்கு கட்டுப்படணும், அவருடைய கட்டுப்பாட்டை மீறக்கூடாது, ஆட்சியை கவுக்க போயிடக்கூடாது. குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தாருன்னா, அந்த அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டினாருன்னா அவருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விவகாரத்திலே ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நலவை மட்டும்தான் நாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களை அமானிதமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு மனிதன் உலகத்தில் 23 ஆண்டு காலம் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார், மாபெரும் சமூகத்தை வழிநடத்துகிறார். அந்த சமூகத்தினுடைய வழிநடத்தல் தன்னுடைய இறுதி கட்டத்தை அடைகிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறார், தான் மரணிக்கப் போகிறேன் என்பதை வஹீனூடாக புரிந்து கொள்ளுகிறார். அந்த நேரத்தில் சொல்லுகிற உபதேசத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பாருங்கள். உலக பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார், உலக வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை பற்றி பேசுகிறார், குடும்ப வாழ்க்கையின் சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறார், ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசுகிறார். எதையெல்லாம் பேசுகிறார்? உலகத்தில் யாராவது இப்படி பேச முடியுமா? எந்த தலைவர்கள் இப்படியான எல்லா பகுதிகளையும் சுட்டிக்காட்டிய ஒரு தலைவருடைய கடைசி உரையை எங்காவது எடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம். எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வெறுக்கும் யாரையும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே அனுமதிக்காமல் இருப்பதுதான் உங்கள் மனைவி மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இதே நேரம் உங்கள் மனைவியர் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இது. நீங்க அவங்களுக்கு அழகான ஆடை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். இது நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது. அவங்க செய்ய வேண்டியது என்ன? அவங்க ஒழுக்கத்தை உங்ககிட்ட மட்டுமே பாதுகாக்க வேண்டியது. இன்னொருவரை உங்கள் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ள கூட எடுக்கக்கூடாது. உங்களோடு இருக்கக்கூடிய இடத்துல இன்னொருவருக்கு அவர்கள் அந்த இடத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த இடத்துல பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறார்கள். முஸ்லிம்ல இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி திருமிதில, முஸ்லிம்ல, அபுதாவுதுல, ஹாக்கிம்ல, சஹீஹுல் புகாரில என்று இந்த பல கிரந்தங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கள், ரசூலுல்லாஹ் எடுத்து வைத்த இந்த உபதேசங்கள் அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய நாவும் யாருடைய கையும் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறதோ, யாருடைய கையிலிருந்தும் நாவிலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் சிறந்த முஸ்லிம்ங்கறாங்க. நீங்க யாருக்குமே நாவாலையோ உங்களுடைய கைகளாலோ அநியாயம் செய்யக்கூடாது. நான் அடிக்க மாட்டேன், ஆனா அவதூறு சொல்லுவேன். நான் இன்னொருத்தனை கத்தியால குத்த மாட்டேன், ஆனா அவனுடைய மானத்துல விளையாடுவேன். இப்படி இருக்க கூடாது. நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் எந்த ஒருவருக்கும் நீங்கள் அநியாயம் இழைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, மக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் யாரு பாதுகாப்பு அளிக்கிறாரோ அவர்தான் சிறந்த மூமின்ங்கறாங்க. இன்னொருடைய உயிரை பறிக்கல, இன்னொருடைய உடைமையை பறிக்கல, அவர்தான் சிறந்த மூமின்ங்கறாங்க. முஸ்னத் பஸார்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போன்று குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவர் தான் முஹாஜிர்ங்கறாங்க. யார் முஹாஜிர்? ஊரை விட்டு திறந்து போறவர் மட்டுமில்லை, மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் போறவர் மட்டுமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குற்றத்தை விட்டு தவறு கொள்கிறாரோ, தவறை விட்டு தவறு கொள்கிறாரோ அவர் முஹாஜிர்ங்கறாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தன்னுடைய உள்ளத்தோடு போராடி ஜெயிக்கிறவர் இருக்கிறார்ல, அவரும் ஷஹீதுங்கறாங்க. ஒரு குற்றம் நடக்க போகுது, ஒரு பாவத்துக்கு நெருங்கிட்டோம், அடுத்து இந்த பாவத்தை தான் செய்ய போறோம், யா அல்லாஹ் இதை நான் செஞ்சிட கூடாது, என்ன தவிர்த்து என்ன இதுல இருந்து விலக்கிற யா அல்லாஹ் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தோடு போராடி அந்த குற்றத்தை விட்டு ஒதுங்கி கொள்றாரு. ரொம்ப பழக்கமான ஒரு வளமையில செய்து வந்த ஒரு அடிமையான ஒரு காரியம், ஒரு போதைக்கு அடிமையானவர், யா அல்லாஹ் நான் திருந்த போகிறேன் என்று ரொம்ப உள்ளத்தோடு போராடி அதில் விட்டு விலகி வந்துடுறாரு. அடிக்கடி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர், யா அல்லாஹ் நான் இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி அதிலிருந்து விலகிக் கொள்கிறார். இப்படி எந்த குற்றத்தையாவது செய்து வருகிற ஒருவர் உள்ளத்தோடு போராடி அதிலிருந்து விலகிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் ஷஹீது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு ஹிப்பான்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழியாக இதை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், 5 நேர தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள், நோன்பை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொருட்களில் சகாத்தை கொடுத்து விடுங்கள், அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் உங்களை சுவனத்தில் நுழைவிப்பான், எனவே சுவனத்தில் நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. திருமிதியில இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. இறுதி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது இறுதியாக இன்னும் 2 விவகாரங்களை பேசுகிறார்கள். ஒன்று சொல்கிறார்கள், உங்களுடைய பூமியிலே தான் இனி வணங்கப்படுவேன் என்பதை விட்டும் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். மக்காவுக்குள்ள இனி சிலை வணக்கம் வராது, மக்காவுக்குள்ள மற்ற வணக்கங்கள் வராது. ஷைத்தானுக்கே தெரியும் இனி இவங்களை வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஆனால் ஒன்றில் அவன் நிராசை அடையல. என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்க சாதாரணமாக கருதி எந்த அமலை எல்லாம் விட்டுறீங்களோ அந்த அமல் விவகாரத்தில் உங்களை அவனை வழிபட வைப்பான். சின்ன சுன்னத்தான காரியம் தானே, இது ஒரு சுன்னத்து விஷயம் தானே, இதை நம்ம பெருசா செய்யணுமா, சுன்னத்து தொழுகை தானே, இந்த மாதிரி சின்ன அமல்களை விட்டு விடுவீர்கள். எனவே அந்த அமல் விஷயத்தை அவன் பொருந்திக்கிடுவான். பரவாயில்லை 5 நேரம் தொழுதாலும் சுன்னத்து தொழாம இருக்கிறானே, பரவாயில்லை 5 நேரம் தொழுதாலும் இரவு தொழாம இருக்கிறானே, பரவாயில்லை மற்ற வேலையை செஞ்சாலும் இந்த சுன்னத்துன்னு சொல்லி சின்ன விஷயம் தானே விட்டுட்டு போயிடுறான்னு சொல்லி அதில் அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்துக்கள்ல பெரிய இபாதத்துக்களை செய்வதற்கு நீங்கள் ஆர்வம் காட்டுவதை போல சின்ன இபாதத்துக்களையும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது ஷைத்தானுக்கு ஆர்வமாக அமைந்து விடும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து மஸீஹ் தஜ்ஜாலை பற்றி கூற தொடங்குகிறார்கள். நீண்ட நேரம் தஜ்ஜாலை பற்றியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு இறை தூதரும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை பற்றி எச்சரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய சமுதாயமாக இருக்கிற உங்களுக்கு மத்தியிலே தான் அவன் இறுதி காலத்திலே தோன்றுவான், தஜ்ஜால் வரை இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய பல அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல மீண்டும் சொல்கிறார்கள், உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல, அல்லாஹ்வுக்கு 2 கண்ணு மிக தெளிவாக தெரியும், ஒற்றை கண்ணன் அல்ல. ஆனால் தஜ்ஜால் தன்னை இறைவன் என்று சொல்லுவான், நான் தான் கடவுள் என்று சொல்லுவான். அவனுடைய வலது கண் ஒற்றை கண்ணாக இருக்கும், அவனுடைய வலது கண்ணு தெரியாது, ஒற்றை கண்ணனாக இருப்பான். திராட்சை, அதாவது காய்ந்த திராட்சை மாதிரி அவனுடைய இந்த வலது கண் இருக்கும். அப்பவே பார்த்துக்கிறங்க, இவன் உங்கள் இறைவன் அல்ல, இவன் பொய்யன். அது ஒரு சோதனையாக அல்லாஹ் தஆலா இறுதி காலகட்டத்திலே தஜ்ஜாலை அனுப்புவான் என்கிற செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்கிறார்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் வராத அத்தனை சகோதரர்களுக்கும் இந்த தகவலை எத்தி வைத்து விடுங்கள்.
ஏன்னா இவ்வளவு செய்தியை சொல்றாங்க இங்க வராதவங்க நீங்க வந்தவங்க பல செய்திகளை புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். இங்கு வராதவர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை விடவும் அவர்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். எனவே இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்திகளை அறிவித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்வதை பார்க்க முடியும். எனவே இறுதி ஹஜ் பேருரை என்பது வெறும் சாஷ்டாங்கம் அல்ல. இறுதி ஹஜ் பேருரை என்பது ஒரு பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட கால பிரச்சாரத்தை கடைசியாக சாறு பிழிந்து இந்த உலக மக்களுக்காக தந்த ஒரு காரியம். எனவே இந்த இறுதி ஹஜ் பேருரை மக்காவினுடைய பிரகடனம் என்பது நாம் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நேரத்திலும் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுகிற போதுதான் இஸ்லாம் என்றால் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு கண்ணியமானது, எவ்வளவு மகத்துவமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.